ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்பிடிஎல் கோர்ஸ் வந்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஸ்வயம் அப்படின்ற இந்த லோகோவில் இருக்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்கும். அதில் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கீழே இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் ஆகிடும். ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் சைன்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தான் கிளிக் பண்ணணும். கண்டினியூ ஹேஸ் கெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் சைன் வித் யுவர் இமெயில் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூகுள்னு 2 இருக்கா, ஸோ அதில் கூகுள்னு ரைட் சைடில் இருக்கும். ஸோ ஜீன் போட்டிருக்கிற கூகுளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். கரண்ட்டில் ஆக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் கரண்ட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்பிடிஇஎல்னு ஒன்று இருக்கா, ஸ்டார் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உள்ளே வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வியூ கோர்ஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் ஷோ ஆகும். நம்ம பிகாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஒரு கோர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் ஜாயின் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் நேமுங்கிற இடத்துல உங்கள் நேம், தென் யுவர் மொபைல் நம்பர், கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி இமெயில் கொடுத்து லாகின் பண்ணனால இமெயில் ஆல்ரெடி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, முதல்ல இயர் கொடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்கள் மந்த்தும் டேட்டும் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கொடுத்துட்டு இந்தியான்னு கொடுத்துட்டு பின்கோடு உங்கள் ஆதாரில் இருக்கிற பின்கோடு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எது வேணால் கொடுக்கலாம், ஆதாரில் இருக்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெசிடென்ட் ஸ்டேட் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பின்கோடில் இருக்கிற ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்து ஷோ ஆகிடும். ஷோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 3 இயர் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து 2025 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ ஹாவ் அப்பார் ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்பார் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அப்பார் ஐடியில் இருக்கிற நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு. ஃபஸ்ட் கொஷினுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ரெண்டாவதுக்கு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் காலேஜ் ஆர் ஸ்கூல் நேம், காலேஜ் நம்மளோட சக்தி கைலாஸ் காலேஜ் அப்படிங்கிற நேமை என்டர் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணி மேலே சர்ச் பாக்ஸில் ஸ்ரீ சக்தி கைலாஸ்னு டைப் பண்ணிங்க. ஸோ காலேஜ் நேம் வந்துருச்சு, அதை டிக் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி நேம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்த ரோல் நம்பர்னு இருக்கா, காலேஜ் ஒரு ஸ்கூல். ஸோ நம்ம காலேஜில் 25 CCAன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரோல் நம்பரை போட்டுக்கோங்க, கேபிட்டலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை கொடுத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் வந்து காமர்ஸ். அடுத்து ஸ்டடி இயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அப்டேட் அண்ட் ஜாயின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க.
இதுதான் உங்களோட கோர்ஸ் பேஜு. இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட குரூப்பில் உங்கள் நேமோட இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் தான் நீங்கள் சூஸ் பண்ண கோர்ஸில் இதெல்லாம் இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து இதுக்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவோம், அதுவும் ஆன்லைனில். இந்த சைடில் இருக்கிற 3 லைன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு அதெல்லாமே இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் வந்து எதில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. NPTEL தான் இருக்கணும். வேறு எதுலையாச்சும் கோர்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை அப்படியே விட்டுட்டு டெலீட் பண்ணிட்டு அகெயின் வந்துட்டு நியூ கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இக்னோ அப்புறம் இன்னும் வேறு நேம்ஸ்லலாம் இருக்கும். அந்த நேம்ஸ்லலாம் கோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அது விட்டுட்டு கீழே MPTEL அப்படின்ற ஒரு கோர்ஸ்க்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.